ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு வேலை செய்கிற இடத்துல கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான தடவைகள் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் பண்ண ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த டீம் மெசேஜஸ் மூலமா, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா டீம் கொடுக்குற கம்யூனிகேஷனுக்காக இத்தனை முறை நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். இது மட்டும் இல்லாம மார்னிங் மீட்டிங், ஆஃப்டர்நூன் மீட்டிங், டீம் மீட்டிங், ஓவரால் மீட்டிங்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம மீட்டிங்னு சொல்லிட்டு வேலை செய்யக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டி டைமையே நாம இந்த மீட்டிங்ல ஸ்பாயில் பண்றோம். அதனால எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்க்குள்ள போறாங்க. கூடவே சேர்ந்து அவங்களுடைய பர்சனல் பிரச்சனைகள், அவங்க அப்பா கூட பிரச்சனை, அம்மா கூட பிரச்சனை, அவங்களுடைய ஃபியான்சி கூட பிரச்சனை, அவங்களுடைய ஒய்ஃப் கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனைகள் அவங்களுடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம மீட்டிங்கும் சாட் மெசேஜஸ் மூலமா டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்தா எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி லெவலை குறையுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு எம்ப்ளாயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸ் கிட்ட, அதாவது உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட தயவு செஞ்சு நிறைய மீட்டிங்ஸ் வைக்கிறதோ, கம்யூனிகேட் பண்றது எல்லாத்தையுமே சாட்ல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அப்டேட் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி கேட்கறதுனால அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி டைம், அவங்களுடைய எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா குறையுது.